ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா மார்ச் 10க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா தூசு மழையில் இருந்து சோலார் பேனல்களை பாதுகாக்க புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கி காப்புரிமையை பெற்றது எந்த பல்கலைக்கழகம்? எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் தான் தூசு மழையிலிருந்து சோலார் பேனல்களை பாதுகாக்கிறதுக்காக புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கியிருக்காங்க. இது ஒரு அவுட்டர் ஸ்க்ரீன் மாதிரி அதில் நம்ம ஒட்டுற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க கண்டுபிடிச்சி அதுக்கான காப்புரிமையும் அந்த பல்கலைக்கழகம் வாங்கியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்தியாவின் விளையாட்டு தலைநகரம் என்ற பெருமையை பெற்றுள்ள மாநிலம் எது? தமிழ்நாடு. தமிழ்நாடு தான் இந்தியாவினுடைய விளையாட்டு தலைநகரம் அப்படின்ற பெருமையை பெற்றிருக்காங்க. இந்தியா கல்விக்காக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எத்தனை சதவீதம் மட்டுமே செலவிடுகிறது? 2.8% மட்டும்தான் ஜிடிபியில இருந்து எஜுகேஷனுக்காக செலவிடுறாங்க. எத்தனை சதவீதம்? 2.8%. அடுத்து ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆய்வு அறிக்கையின்படி உலக அளவில் ஆயுதங்களை இறக்குமதி செய்யும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 2வது இடத்துல இருக்காங்க. எத்தனை சதவீத பங்குடன் அப்படின்னு பார்த்தோம்னா 8.2% பங்குடன் ஆயுதங்களை இறக்குமதி செய்யற நாடுகளோட பட்டியலில் 2வது இடத்துல இருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லைகளில் நிலவும் பதற்றமான சூழலே இந்தியா அதிக அளவில் ஆயுதங்களை வாங்கி குவிப்பதற்கு முக்கிய காரணம். இந்தியா இறக்குமதி செய்யற நாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யாவில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இதை விட 2 மடங்கு இறக்குமதி செஞ்சுட்டாங்க. இப்போ 20% மட்டும்தான் உற்பத்தி இறக்குமதி செய்யறாங்க. அடுத்து பிரான்ஸ் கிட்ட இருந்து 29% இறக்குமதி செய்யறாங்க. இஸ்ரேல் கிட்ட இருந்து 15% இறக்குமதி செய்யறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளரான யாரே நாட்டின் பொக்கிஷம் என்று கேப்டன் சூரியகுமார் யாதவ் பாராட்டி உள்ளார். ஜஸ்பிரீத் பும்ரா அவங்கள தான் நாட்டினுடைய பொக்கிஷம் அப்படின்ட்டு கேப்டன் சூரியகுமார் யாதவ் பாராட்டி இருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா ஐசிசி T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் 5 ஆட்டங்களில் விளையாடி 321 ரன்கள் குவித்த தொடக்க வீரரான யார் தொடர் நாயகன் விருது வென்றுள்ளார்? சஞ்சு சாம்சன் அவங்க தான் தொடர் நாயகன் விருது ஐசிசி T20 போட்டியில் இந்த தொடர் நாயகன் விருதை பெற்றிருக்காங்க. நாட்டினுடைய பொக்கிஷம் அப்படின்ட்டு கேப்டன் சூரியகுமார் யாதவால் பாராட்ட பெற்றவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்பிரீத் பும்ரா. அடுத்த ஆயுதங்களை இறக்குமதி செய்கிற நாடுகள் பட்டியலில் இந்தியா 2வது இடத்துல இருக்குது. ஜிடிபியிலிருந்து கல்விக்காக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2.8% மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்தியாவினுடைய விளையாட்டு தலைநகரம் தமிழ்நாடு. தூசு மழையிலிருந்து சோலார் பேனலை பாதுகாக்கிறதுக்காக புதிய டெக்னாலஜி உருவாக்குறது எந்த இன்ஸ்டியூட் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி தான் உருவாக்கியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.